ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த விதமான செலவும் இல்லாமல், அதாவது தேவைப்படுறதுக்கு மாத்திரம் செலவு பண்ணி ஒரு ஸ்மால் அக்வேரியம் செய்ய முடியும். அதுக்கு ஒரு 150 மாத்திரம் நமக்கு தேவைப்படும். 150 இருந்தால் நம்மளும் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு அக்வேரியம் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவைப்படுறது ஒரு 50 ருபீஸ்க்கு ஸ்டோன்ஸ், வெள்ளை ஸ்டோன்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்த ஒரு டப்பா மேற்பாகத்தை கட் பண்ணிவிட்டு இது வந்து எடுத்துருக்கிறேன். நம்ம இதில் தான் ஒரு அக்வேரியம் செய்ய போகிறோம். பார்க்கறதுக்கு டம்மியாக தான் இருக்கும். நம்ம செஞ்சு முடிச்சு பிற்பாடு பார்ப்போம். அதோடது இதில் செட் பண்ணுறதுக்கு ஒரு மணி பிளான்ட்டு, ஒரு ஃபிஷ் மாத்திரம் நம்ம எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு இதை செட் பண்ணுவோம். இதில் கொஞ்சம் நம்ம அந்த ஸ்டோன்ஸில் போட்டுக்குவோம். இந்த மணி பிளான்ட்டை சென்டராக நிறுத்திக்குவோம். இதில் நம்ம கொஞ்சம் அக்வேரியம் வாட்டர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர்லேயே கூட அந்த கார்பரேஷன் தண்ணி இதை ஊற்றிடாதீங்க. அக்வேரியம் வாட்டர்னால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவங்கள தான் இதில் விட போகிறோம். வாங்க வாங்க சார், வாங்க பார்ப்போம். நம்மளோட மினி 150க்குள்ளே பட்ஜெட்டுக்குள்ளே அக்வேரியம். அதாவது நம்ம சும்மா சின்ன சின்ன டேங்கில் போட்டு வளர்க்குற காட்டிலையும் இது எவ்வளவோ அவங்களுக்கு ஒரு பரந்த அளவு இடமா இருக்கும். ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு நல்லா தான் இருக்கும். இது அவங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஃபேஸும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு சின்ன சேனல் நம்ம தொடங்கியிருக்கோம். உங்களோட சப்போர்ட்டு தேவை நமக்கு. தேங்க்யூ.